Welcome to Anime Tamil series. My disciplines well else of season 2 எபிசோட் 13 ஓட வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனா வரும். நீங்க போடுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேஷனா இருக்கும். வாங்க எபிசோடுக்குள்ள போலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஒயிட் இருக்குங்கிறவங்களோட ஜெனரல் சியாங்கோ ஃபெயோ அப்படிங்கிறவனை தான் ஃபர்ஸ்ட் காட்டுறாங்க. அடுத்து ஜின்கோ சன்கோவா அவளை எல்லாருமே வேன்யூ தேசத்தோடைய ஃபேரின்னு தான் கூப்பிடுவாங்க. அடுத்து சியாங்ஜி சன்கோ அவனுக்கு எல்லாருமே கோஸ்ட் கிங்குன்னு சொல்லி தான் அழைப்பாங்க. கடைசியா 4வதா இருக்க ஆளு ஜின்கு சன்கோ அவரு தான் வந்து கடைசியா வந்து இருக்காரு. அப்படின்னு சொல்லி ஹீரோ கூட இருக்க அந்த பொண்ணு வந்து சொல்றா. லாங்யன் சோகோ சைடுமே அவங்க தான் இருக்காங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் சொல்றாங்க. அதே டைம் இதுல அங்க ஒருத்தனை வந்துட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு அங்க வந்து கரண்ட்டா காண்டோர் தேசத்தோடைய அட்வைசரா இருக்கவன் அந்த சென்கு தான். அவன் சொல்றத எல்லாருமே இப்போ வந்து கேட்பாங்க. அவன் வந்து இந்த கல்டிவேஷன்ல வந்து கலந்துக்கிறதுக்காக இங்க வந்திருக்கான். என்னது ஜென்குவா? அவன மாதிரி ஒரு கேவலமான ஒருத்தன் இன்னும் உயிரோட இருக்கானா? கெட்டவங்களுக்கெல்லாம் ஏன்டா இவ்வளோ நாள் ஆயுள் காலம் இருக்குன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி அங்க இருக்கவன் கோவப்படுறான். ஆமா ஜேங்க்லிங் நீங்க எதுக்காக இந்த அளவுக்கு கோவப்படுறீங்க? அவன பத்தி தெரியுமா? எனக்கு அவன பத்தி கொஞ்சம் தான் தெரியும். அப்ப எனக்கு வந்து 18 வயசு இருக்கும். அப்ப குன் தேசம் வந்துட்டு ஒரு நேஷனல் வார வந்து நடத்திட்டு இருந்தாங்க. அதே சமயத்துல லாங்யான் தேசத்த சேர்ந்தவங்களும் அங்க வந்து கலந்துட்டு இருந்திருந்தாங்க. லாங்யான் தேசத்த சேர்ந்த எல்லாருமே அவன எல்லாருமே சுட்டு போட்டாங்க. அந்த சமயத்துல சென் குன் தான் அத வந்து வழிநடத்திட்டு இருந்தான். ஆல்மோஸ்ட் வந்துட்டு அவங்க எல்லாருமே புடிச்சிருந்தாங்க. ஆனா, அந்த சமயத்துல வந்துட்டு எங்களுடைய மாஸ்டர் இருக்காரே, அவங்க எல்லாருமே நம்மளுடைய தோழர்கள்ன்னு சொல்லி அவங்க எல்லாத்தையுமே அரவணைச்சுக்கிட்டாரு. ஆனா, அதுவே வந்துட்டு அவருக்கு வந்து துரோகம் பண்றதுக்கு ஒரு காரணம் ஆயிருச்சு. என்னுடைய மாஸ்டர் அந்த ஜென்கோ இருக்கானே, அவன் வந்து முதுகுல குத்திட்டான். என்னுடைய மாஸ்டர வந்து அவன் வந்து கொன்னுட்டான். அவருடைய பேரும், புகழையும் அவன் எல்லாத்தையுமே பறிச்சுக்கிட்டான். என் மாஸ்டர அவன் வந்து கொன்னதுக்கு நான் வந்து கண்டிப்பா பழி வாங்குவேன். அந்த சமயத்துல தான் வந்துட்டு காண்டூர் தேசம் வந்து அளவுக்கு அதிகமான ஒரு வளர்ச்சி வந்து வந்துச்சு. ஆனா குன் தேசம் இருக்கே, எங்களால அத வந்து மீட்டெடுக்கவே முடியல. அதிலிருந்து எங்களுடைய மக்கள் எல்லாருமே வந்துட்டு மனசொடைஞ்சு போயிட்டாங்க. இந்த போட்டியில நான் வந்து கலந்துக்கிட்டே ஆவணும். அந்த வயசானவங்கள நான் வந்து கண்டிப்பா கொல்லுவேன். என்னுடைய மக்களுக்காக நான் வந்து அவன வந்து கொல்லுவேன். என்னுடைய மாஸ்டருக்காக நான் வந்து கொல்லுவேன். நீங்க வந்து எனக்கு வந்துட்டு என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் செய்றது சரியோ! தப்பான்னு தெரியல. நான் வந்துட்டு உண்மைகள வந்து நான் வெளிச்சத்துக்கு வந்து கொண்டு வந்தே ஆகணும். என்னுடைய மாஸ்டர கொன்னதுக்கு நான் அவன வந்து பழி தீர்த்தே ஆவணும். என்னுடைய கால் மிதில அவன போட்டு மிதிக்கணும். ஆமா, நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது அவன் வந்துட்டு உங்களுடைய குண் வந்துட்டு தோல்வி அடைய வச்சதுல ஏதோ சதித்திட்டம் இருக்கும் போலன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போதே, அங்க வந்து அவனே நடந்து வந்துர்றான். என்னது குண் சேர்ந்தவங்களா? உங்கள பார்த்து எவ்வளோ நாளாச்சு? அதுவும் ஜாங்லிங் உன்ன பார்த்து எவ்வளோ நாளாச்சு? நீ வந்து எப்படி இருக்க? இந்த தேசிய விளையாட்டுல கலந்துக்கிற வந்திருக்கியா? இதுல சர்வே பண்றதுலாம் ஒரு மேட்டரே கிடையாது. ஆனா அடுத்து இன்னும் 2 வருஷத்துக்கு தான் நான் உயிரோட இருக்க போறேன்னு நெனச்சா ரொம்ப வருத்தமா இருக்குன்னு அவன் சொல்றான். அதுக்கு அந்த ஜாங்லிங்கும் சொல்றான். "உனக்கு வந்து அழிவு காலம் நெருங்கிருச்சு. உனக்கான கெட்ட நேரம். நீ வந்து என்ன மீட் பண்ணிட்டல்ல வயசானவனே! நீ இப்ப வந்து சாக தான்டா போற" அப்படின்னு சொல்லி ஜாங்லிங் வந்து அவன பார்த்து சொல்றான். "ஏய்! நீ வந்து பேசுறத நிறுத்து. நீ எதுக்காக இப்படி வந்து பேசிட்டு இருக்க? அன்னைக்கு உங்க மாஸ்டர் செத்ததுக்கு காரணம் நான் கிடையாது. சரியா? அதுக்கு முழுக்க முழுக்க உங்க மாஸ்டர் தான் காரணம். இதுக்கு எனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. அன்னைக்கு அந்த சண்டைய ஆரம்பிச்சதே உங்க மாஸ்டர் தான். அதனால தான் உங்க மாஸ்டர் அன்னைக்கு வந்துட்டு இறந்து போயிட்டாரு. சரியா? உங்க மாஸ்டர் தான் எல்லாத்துக்கும் முழுக்க முழுக்க காரணம்னு சொல்றான். ஏய்! அன்னைக்கு அந்த ஃபைட் ஆரம்பிச்சதே நீ தான் ஃபர்ஸ்ட்டுன்னு சொல்லி அந்த மொட்டை தலைவனும் சொல்லிட்டு இருக்கான். என் மாஸ்டர கொன்னது நீ தான். உன்ன நான் சும்மா விடமாட்டேன்றான். நீங்க இன்னும் காண்டோர் தேசத்துக்கும், லாங்யான் தேசத்துக்கும் உள்ள பிரச்சனை எல்லாம் சரியாயிருச்சு. நீங்க எதுக்காக இன்னும் இப்படியே இருந்துட்டு இருக்கீங்க? பேசாம நீங்க வந்து என்னோட டீம்ல வந்து ஜாயின் பண்ணிருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. பழசவே நெனச்சுட்டு இருக்காதீங்க. நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். அது என்னோட ஃபால்ட் கிடையாது. சரியான்னு சொல்லி பேசிட்டே போய் ஒருத்தன் மேல இடிச்சிடுறான். யார்றான்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோ தான். ஹீரோ வந்துட்டு பார்த்துட்டு, "ஆமா அப்ப நீ என்ன செய்ய போற? உனக்கு இப்ப என்ன வேணும்னு?" கேட்குறான். "எனக்கு வந்து வேணாம். சும்மா தான் நான் அப்படியே பார்த்துட்டே வந்தேனா, அதுவும் ஸ்லோவா நடந்து வந்தேனா, உங்க மேல வந்து இடிச்சுட்டேன்." அப்படின்னு சொல்லி ஹீரோ அவனுடைய ஷோல்டர்ல கை வச்சுட்டு பண்ணிட்டு இருக்கான். ஆமா இவன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி அவனும் பார்த்துட்டு இருக்கும்போது, ஹீரோ ஏதோ ஒரு பவர வந்து ஆக்டிவ் பண்றான். "கொஞ்சம் தள்ளி போய் நில்லு. என் பக்கத்திலேயே வராத." அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ரொம்ப கோவப்பட்டு நடந்து போறான். "மாஸ்டர் சென், நீங்க எதுக்காக வந்துட்டு இந்த நைட் கிளப்ல இருக்கவங்கள பத்தி நீங்க வந்து நினைச்சுட்டு இருக்கீங்க? உங்களுக்கு இருக்க பெர்சனாலிட்டிக்கு நீங்கலாம் எங்கேயோ இருக்க வேண்டிய ஆளு. ஆமா மாஸ்டர், நீங்க இத பத்திலாம் நினைக்காதீங்க. அதோ இருக்கானே, அவன் வந்துட்டு நம்மளுடைய சென்னவே வந்துட்டு ரொம்ப கோவப்படுத்திட்டான்னு" சொல்லி ஹீரோவ பத்தி அங்க இவங்க பேசிட்டு இருக்கானுங்க. குண்டேசம்லாம் ரொம்ப கீழ்மட்டமா கிடக்கு. அவங்களுக்கெல்லாம் யாரும் உதவி செய்ய கூட வரமாட்டாங்க. ஆமா, அவங்கள பார்த்தா எனக்கே ரொம்பயும் பரிதாபமா இருக்குன்னு சொல்லி பின்னாடி இருக்கவனும் சொல்றான். அதே சமயத்துல அந்த ஜாங்லிங் அந்த மொட்டை தலைவனும் ரொம்ப கோவப்படுறான். அந்த வயசானவன நான் சும்மா விடவே மாட்டேன். ஆமா, நீங்க எதுக்காக இந்த அளவு கோவப்படுறீங்க ஜாங்லிங்? உங்களுடைய கோவத்தையும் நீங்க உங்களுடைய எமோஷனையும் நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணணும்.
ஐயோ! மாஸ்டர் என்ன வந்து மன்னிச்சிருங்க. நான் ரொம்பயும் கோவப்பட்டுட்டேனோ! இங்க இருக்க எல்லார்ட்டயும் நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன். உங்கள நான் வந்து காயப்படுத்தியிருந்தா மன்னிச்சிருங்க. கான்டூர் தேசத்துக்கிடையே ஒரு பெரிய பிளவு ஏற்பட்டுருச்சு. அதனால தான் நான் இந்த அளவுக்கு கோவப்பட்டுட்டேன். நீங்க வந்து எதுக்காக இந்த அளவுக்கு கோவப்படுறீங்க? அவனுக்கு வந்து ஒரு அழிவு காலம் வந்து வந்துருச்சு. அவனுக்கான கெட்ட நேரம் தான் இதுன்னு சொல்லி கூட இருக்க பொண்ணும் சொல்றான். சிவன்ஜி சொல்றது தான் கரெக்ட்டு. நம்ம இப்ப இந்த போட்டியில எப்படி ஜெயிக்கணுங்கிறத பத்தி தான் நம்ம வந்து யோசிக்கணும். நீங்க மத்த எத பத்தியுமே யோசிக்காதீங்க. என்கிட்ட அதுக்காக ஒரு பிளான் வந்து இருக்கு. என்ன பிளான்னு சொல்லி கேட்கிறீங்களா? நம்ம யார் கூடயுமே வந்துட்டு நம்ம வந்து சேர்ந்துக்கிறவே கூடாது. நம்ம வந்து தனியா இருக்கணும். எப்படி ஜெயிக்க போறோம்னு தானே யோசிக்கிறீங்க? நம்மகிட்ட தான் அந்த டோக்கன்ஸ் இருக்கே. இன்னும் நெறைய பேருடைய டோக்கன வந்து நம்ம பறிச்சுக்கலாம். அதுதான் ஒரு கரெக்ட்டான வழி. நான் இங்க வந்து பார்த்ததில்ல. இங்க நெறைய ஒரு பவரான இது இருக்குன்னு நான் வந்து கேள்விப்பட்டேன். அது ரொம்ப ஒரு ட்ரெஷர்ன்னு வேற கேள்விப்பட்டேன். அத நான் ஒரு கல்லறை கிட்ட நான் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுச்சு. இந்த டிராகன் வேர்ல்டுல ஒரு 5 எலமெண்ட்ஸ் ஆன பவர் வேற இருக்கு. இந்த ட்ரிப்ப வந்து நான் வந்து வீணடிக்க விரும்பல. அந்த எலமெண்ட்டையும் நம்ம வந்து கைப்பற்றியே ஆவணும். அப்பதான் நம்மகிட்ட அதிக பவர் வந்து கிடைக்கும்னு சொல்லி ஹீரோ அவன்கிட்ட சொல்றான். ஆமா, இந்த 5 எலமெண்ட் வந்து இங்க தான் இருக்குன்னு நான் வந்து நெனைக்கிறேன். இந்த வால்கனோக்குள்ள தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு கரெக்ட்டா அது அங்க தான் இருக்குதான்னு சொல்லி தெரியலன்னு சொல்லி ஹீரோ அவனுடைய டீம் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அதே சமயத்துல அவங்க அந்த எரிமலை குழம்ப தான் பார்த்துட்டு இருக்காங்க. உள்ள தான் அது இருக்கான்னு எனக்கு தெரியல. நீங்கலாம் அங்க போகலான்னு. எனக்கு அங்க போகணும்னு ஆசை தான் மாஸ்டர். ஆனா நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது அந்த கான்டூர் தேசத்த சேர்ந்தவங்கலாம் ஃபயர் எலமெண்ட்ல ரொம்ப திறமையானவங்க. நம்மள வந்து அவங்க வந்து முட்டாளாக்கிட்டு அவங்க அத எடுத்துக்கிறணும்னு நெனைப்பாங்க. நம்ம அதுக்கு ஒருபோதும் விடக்கூடாது. எனக்கு வந்து புரியுது. ஆனா நம்மள அவங்கள விட பெட்டரான ஒரு ஆள் தான்னு சொல்லி ஹீரோ வந்து வில்லத்தனமா சிரிச்சுட்டு இருக்கான். ஆமா. மாஸ்டர் எதுக்கு இப்படி வில்லத்தனமா சிரிக்கிறாருன்னு ஜாங்லின் ஆச்சரியமா பார்க்குறான். மாஸ்டர் நெறைய டைம் சிரிக்கிறத நான் வந்து பார்த்துருக்கேன். இவருடைய ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் அடிக்கடி இது வரும். ஆமா, மாஸ்டர் இப்படி சிரிச்சாரு அப்படின்னாவே, யாரோ ஒருத்தங்க வந்து அழப்போறாங்கன்னு தானே அர்த்தம். யாரோ ஒருத்தங்க ரொம்ப ஃபீல் பண்ண போறாங்க. மாஸ்டர் ஏதோ பெரிய பிளான் போட்டாரு. நம்ம எல்லாருமே மாஸ்டரோடைய பிளான் படியே போகலாம்ன்னு சொல்லி அவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. மாஸ்டர் சொல்லும்போது நம்ம அந்த மலை மேல ஏறி வந்து பார்க்கலாம். எல்லாருக்கும் சரிதானே, சம்மதம் தானேன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல அந்த எரிகொளம்ப தான் வந்து காமிச்சிட்டுருக்காங்க. ஹீரோவோட டீம் வந்து சரியான நேரம் வரப்ப அந்த எரிகொளம்புக்குள்ள போகலாம். அங்க போய் பார்க்கலாம்னு சொல்லி பிளான் பண்றாங்க. அதே சமயத்துல இங்க ஒரு 9 பேர் வந்து சர்க்கிள்ல உட்காந்துருக்கானுங்க. நடுவுடால வில்லன் உட்காந்து அவனோட பவர வந்து அதிகப்படுத்திட்டு இருக்கான். எதுக்காக இவனுங்க 9 பேர் உட்காந்துருக்கானுங்க? ஒருவேளை ஹீரோ சைடு இருக்கவன் அந்த 9 சொல் மந்திரம்னு சொன்னானே, ஒருவேளை அத தெரிஞ்சுக்கிறதுக்காகவா? என்னன்னு சொல்லி அடுத்த எபிசோடுல வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி விடுங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா! பாய்.